வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டச் வுட் அதுதான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டச் வுட்டை எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டச் வுட்லேயே இது வந்து மேட்டு, அதாவது கிளியர்னு சொல்லலாம். இது வந்து கிளியரு, அது கிளியர்லேயே வந்து மேட்டு கிளாஸி ரெண்டுக்கு இது டச் வுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மேட்னா டல்லாக இருக்கும், கிளாஸினா கொஞ்சம் பளபளன்னு இருக்கும். அதுதான் இப்போ நான் வந்து 1 லிட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். 1 லிட்டருக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே ஊற்றிக்கலாம். இது வந்து டர்பன் தான் மிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம்னு கேட்குறீங்க. ஒன்லி டர்பன் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் காயும். ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது ஒரு 100 ml வந்து 150 ml வரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். இது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 200 ml வந்து டர்பன் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். நான் வந்து ப்ரஷ்ஷில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு வந்து 150 ml அது இருந்தால் போதும். அதனால் நான் வந்து 150 ml டர்பன் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே வந்து அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படியே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணலாம், வெறும் மரத்துக்கெலாம் அப்ளை பண்ணலாம். ஒரு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது வந்து சும்மா ஒரு டெம்ப்ரவரி தான். உங்களாம் நல்லா உட் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இது அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது பியூ பாலிஷ் இருக்குது, மெனாமிலுக்கு இது, அதெல்லாம் அப்ளை பண்ண போனீங்கன்னா இது அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து சும்மா ஒரு ரெடிமேட் ஒர்க் மாதிரி சமயத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இது பாருங்கள், உள்ளே இருக்கிறது தான் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம். ஒரு செல்லு கில் அடிக்காமல் இருக்குது, பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே வந்து பாலிஷ் போட்டுருந்தாங்க, அது வந்து மெனாமில் பாலிஷ் போட்டிருந்தாங்க. அது மேலே வந்து நம்ம மறுபடியும் மெனாமில் அப்ளை பண்ணுறப்போ பொங்கி வந்தது. அதனால் பொங்கி வராமல் இருக்குது வந்து நம்ம வந்து மெனாமிலுக்கு பதிலாக அது வந்து டச் வுட் அப்ளை பண்ணுறோம். டச் வுட் அப்ளை பண்ணாக்கா பொங்கிலாம் வராது, அதனால தான் வந்து டச் வுட் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், உள்ளெலாம் தூசுலாம் தட்டிட்டு இப்போ வந்து டச் வுட் அப்ளை பண்ணியிருக்கோம். இது பளபளன்னு இது காஞ்சாக்கா டல் ஆகிடும், மேட் ஃபினிஷிங் ஆகிடும். அது மாதிரி துணிலையும் அப்ளை பண்ணுறோம். இது வந்து சேர தொடங்கினா ஒரு 2 முறை 3 முறை மேலே போட்டிங்கன்னா அது வந்து ஒரு லேயர் மாரி மேலே ஒரு உக்காஞ்சா மாதிரி இருக்கும். கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, அந்த அழுக்கெலாம் மறைஞ்சி கொஞ்சம் புதுசு மாதிரி இருக்கும். எது வந்தாலும் அந்த அழுக்கெலாம் தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸ்ப்ரேவும் பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டான ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் வந்து பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டச் வுட்டு அப்ளை பண்ணக்கூடாது. டச் வுட்லாம் அப்ளை பண்ணாமல் வேறு மாதிரியான பாலிஷ்லாம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். டச் வுட் வந்து எப்போவுமே ஒரு ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் அது வந்து லாங் லைஃபாக வர்றது வந்து கஷ்டம். உள்ளே இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு தாங்கும், ஆனால் வெளியே அவுட்டர்லாம் இருந்தால் தாங்காது. அதுக்கெலாம் வந்து வேறு மாதிரியான பாலிஷ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். வேறு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் பேசுகிறேன்.